ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசு நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டிப்ளமோ, பிஏ, பிடெக் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பிஇ, பிடெக், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. இதில் டோட்டலாக 450க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மெட்ராலஜி, ப்ரொடக்ஷன், ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் டெக்னாலஜி இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. 65% மார்க்கும் கேட்டிருக்காங்க. இதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 60% மார்க் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ கமர்ஷியல் ப்ராக்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரி ஆகுது. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியும் ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங் தான். டைம் டியூரேஷன் 1 இயர் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு 12,300, இதே டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு 10,900 கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, உங்கள் மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷனோட டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 25 சாட்டர்டே செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:30 to 5 PM வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திகா திருநாள் கவர்மெண்ட் VNGHSS ஃபார் கேர்ள்ஸ், முனாக்காடு, திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. இந்த அட்ரஸில் செலெக்ஷன் டிரைவ் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 2022க்கு முன்னாடி நீங்கள் டிப்ளமோவோ அல்லது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது. பின்ன ME, MTech அல்லது அதர் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் யாராச்சும் முடிச்சிருந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. டிகிரி அல்லது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரீஜியன், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி இவங்களுக்கு பீரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட் இந்த NATS போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேன்டீன் அண்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களோட ஓன் காஸ்ட் மூலமாக அரேஞ்ச் பண்ணிக்கிற சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் செலெக்ஷன் டிரைவ் அப்போ சப்மிட் பண்ணால் போதுமானது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை செலெக்ஷன் டிரைவ் அப்போ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 450க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, உங்களோட மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. கேரளாவில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.